நயவஞ்சல், சூழ்ச்சி, சூது இருக்கு இதுல. இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்தியா முழுவதும் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டுல நாங்க கட்டுப்படுத்தணும். தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா யாருமே பிரதமர் ஆக முடியாது. இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்பை கண்டித்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குரல் கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி குரல் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா யாருமே பிரதமர் ஆக முடியாது. வட மாநிலங்கள் மட்டும்தான் பிரதமர் ஆக முடியும். 850 தொகுதிகளை வட மாநிலங்களை எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு இந்துத்துவா ஹார்ட்கோர் ஓட் பேங்க் இருக்கோ அங்க தொகுதிகளை மறுசீரமைப்பு செஞ்சு அங்கே அதிகப்படுத்தணும். தமிழ்நாட்டில் குறைக்கணும், கேரளால குறைக்கணும், ஆந்திரால குறைக்கணும், தெலுங்கானால குறைக்கணும், கர்நாடகால குறைக்கணும். குறைச்சிட்டு தென் மாநிலங்களுக்கு எந்தவித வாய்ப்பும் இருக்காது, பேச முடியாது, பிரதமராக முடியாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசு 1960, 70 மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முதன்மையா கட்டுப்படுத்துச்சு. அது குடும்ப கட்டுப்பாடாகட்டும், மக்கள் தொகை கட்டுப்பாடாகட்டும். அப்போ இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்தியா முழுவதும் நல்லா இருக்கணும்னு தமிழ்நாட்டுல நாங்க கட்டுப்படுத்தணும். 2க்கு பிறகு எப்போதும் வேண்டாம், 1 இலக்கு, 2 போதும், 2 குழந்தைகள் போதும் முடிவெடுத்தாங்க. அதுக்கு தண்டனையா இது? தமிழ்நாடு இந்த தேசம் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கு. அதற்கு தண்டனையாக எங்களுடைய தொகுதிகளை மறுசீரமைப்பு என்ற பெயரில் குறைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடுவார்கள். தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டு எதிர்காலத்தை ஒருபோதும் பறி கொடுக்க மாட்டோம். தமிழ்நாடு ஏற்கனவே பல போராட்டங்களை சந்தித்து இருக்கிறது. தமிழ்நாடு, தமிழ் மக்கள் என்றால போராளிகள் ஒருபோதும் அடங்கியிருக்க மாட்டார்கள். மோடியுடைய கட்டுப்பாட்டுக்கும், மோடியுடைய ஏகோதிபட்சிய அதிகாரத்திற்கும். ஆகவே இதை கைவிட வேண்டும். எந்த பாதிப்பும் தென் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. தேர்தல் நேரத்துல திடீர்னு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதை எதுக்கு கூட்டியிருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேற்கு வங்கத்தில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்க முடியாதுன்னு கூட்டியிருக்காங்க. இதுல நயவஞ்சல், சூழ்ச்சி, சூது இருக்கு இதுல. இதுல மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. ஆனா எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்கள போயிட்டாங்க, போயிட்டு கலந்துக்குன்னு இதை எதிர்ப்பாங்க.